வேற ரொம்ப சோம்பேறி ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோ எடுத்து வச்சா உடனே போடுறதில்ல, 3 நாள் 4 நாள் கழிச்சு போடுற அளவுக்கு தான் டைம் கிடைக்குது. ஏன்னா பையனை புது ஸ்கூலுக்கு மாற்றுறதுனால அந்த விஷயமா நம்ம அலைஞ்சிட்டு இருந்ததுனால இந்த மாதிரி லேட் ஆயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை பேரூர் கோயில் தேர். பேரூர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஏரியாவில் இருக்குது. ரொம்ப பழமையான கோயில் தேருங்க. அந்த காலத்தில் கட்டின கோவில். அங்கே வந்து பார்த்திங்கன்னா தேர் ஃபங்க்ஷன். அதுக்காக தான் வந்து செம சூப்பராக ரெடி ஆயாச்சு. பூவெல்லாம் அதுக்கு முன்னத்த நாளே கட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளேயெல்லாம் வச்சு சூப்பராக ரெடி ஆகிட்டு போனேன். ஆல்ரெடி தேர் வீடியோ போட்டிருப்பேன். நான் எப்படி ரெடி ஆகி போனேங்கிறது பல பேருக்கு தெரியாது இல்லையா. இந்த பேக் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இதில் என்னோட 3 ஃபோனையும் வைக்கிறதுக்கு இடம் இருந்ததுனால பையனுக்கு தண்ணி வேணும். செம்ம ஹாட்டாக இருக்குங்க, கோயம்புத்தூரே செம்ம ஹாட்டாக இருக்குது. அதனால் பையனுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போனேன். இந்த மாதிரி நிறையா வந்து உங்களுக்கு விளையாட்டு ஜாமானங்கள் இருந்து செராமிக் ஐட்டம், டாய்ஸ் இதெல்லாமே நிறைய வச்சுருப்பாங்க. ஆக்சுவலி பேரூர் கோயில் தேருக்கு ஒரு 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் எங்கள் வீடு இருக்குது பாருங்கள். அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும். செம்ம கூட்டம். ஆக்சுவலி நடராஜர் தேர் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அம்மன் தேர். அம்மன் தேருக்கே வந்து எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்களேன். நிறைய கோயிலில் வந்து ஒரு தேர் அந்த மாதிரி இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 தேர் இழுப்பாங்க. முதல்ல வந்து நடராஜர் தேர், அப்புறம் அம்மன் தேர், இனி அந்த 3 குட்டி தேர் வந்து எந்த சாமி வைப்பாங்கன்னு எனக்கு வந்து மைண்டில் இல்லை. யாராவது ஆல்ரெடி பேரூரில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் செராமிக் ஐட்டம் எல்லாம் அண்ணி வாங்கினாங்க. நான் வந்து இந்த மாதிரி பட்டாணி சுண்டல் இதையெல்லாம் வாங்கி ஒரு சாப்பிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி டைமில் ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு தேவையான ஐட்டம் எல்லா ஐட்டமே வித்துட்டு இருப்பாங்க. ஏன்னா ஊரோட மொத்த கூட்டமும் இங்கே தானே இருக்குது. கோயம்புத்தூரில் இருக்கிற மொத்த கூட்டமும் இங்கே தான் இருக்கும். இது வந்து சாமி வந்து அந்த பேரூர் கோயில் சுற்றி வரும். ஸோ அந்த கார்னர்லேருந்து சாமி வந்து பார்த்திங்கன்னா சுற்றி போகுது. பக்கத்துல எல்லாம் போய் வீடியோவே எடுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு செம கூட்டம். குழந்தைகளை வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு நசுக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்துலேருந்தே வந்து தேர் இதெல்லாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பையனுக்கு தேவையான திங்ஸு, டாய்ஸு அவனை வந்து ராட்டனெல்லாம் சுற்ற வச்சுட்டு பொறுமையாக வீட்டுக்கு வந்தாச்சு.